ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நல்லா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில இடங்களில் நமக்கு சில டவுட் வரும். அந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்டாப்பாக இங்கிலீஷ் பேசாமல் போயிடக்கூடாது. அந்த டவுட்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நம்மளை நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, எவ்ரி ஒன் இஸ் வருமா, எவ்ரி ஒன் ஆர் வருமா? இந்த கேள்விக்கான ஆன்சரை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். எவ்ரி ஒன். நிறைய பேர் எழுதும்போது என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எவ்ரி ஒன்னை எவ்ரி ஸ்பேஸ் விட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். எவ்ரி ஒன் இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? இப்படி தான் கரெக்டாக எழுதணும். எவ்ரி ஸ்பேஸ் ஒன் அப்படி எழுதக்கூடாது. எவ்ரி ஒன் சேர்த்து தான் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போதும் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து தான் பேசணும். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். எவ்ரிபடி. நிறைய பேர் எவ்ரி ஸ்பேஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அதோட மீனிங் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிடும். எப்படி எழுதணும் அப்படின்னா, எவ்ரிபடி சேர்த்து தான் எழுதணும். புரிஞ்சா? எவ்ரி ஒன் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, எவ்ரிபடி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் எவ்ரிபடி இப்படி தான் நீங்கள் எழுதணும், பேசணும். ஓகே, இப்போ எவ்ரி ஒன்னுக்கும் எவ்ரிபடிக்கும் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரே மீனிங் தாங்க. என்ன அப்படின்னா அனைவரும், எல்லோரும். எவ்ரி ஒன் எவ்ரிபடி ரெண்டுக்குமே தமிழில் பார்த்திங்கன்னா அனைவரும், எல்லோரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். எவ்ரி ஒன் பிளாங்க் ஹாப்பி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பிளாங்க் நான் விட்டுருக்கேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் எடுக்கிறேன். நீங்கள் தனியாக கூட ஒரு நோட்டு போட்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் வரிசையாக எழுதிட்டே வரலாங்க. ஓகே, இப்போ இங்கே கவனிங்களேன். எவ்ரி ஒன் பிளாங்க் ஹாப்பி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி வருமா, எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி வருமா? சொல்லுங்கள் பார்க்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக வந்திருக்கணும். இப்போ எவ்ரி ஒன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் மேற்பட்டவங்களை தானே இங்கே குறிக்குது. அப்போனா எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி தானே வரணும். நீங்கள் ஏன் இஸ் ஹாப்பின்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் இங்கே ப்ளூரலாக தெரிஞ்சாலும், அதாவது எவ்ரி ஒன் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பன்மையாக தெரிந்தாலும் நமக்கு இந்த இடத்துல கிராமர் ரூல் படி பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் பார்த்திங்கன்னா சிங்குலர், நாட் ப்ளூரல். அதை நீங்கள் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால தான் நான் எழுதி சொல்லி கொடுக்குறேன். எவ்ரி ஒன் அப்படின்னா அது சிங்குலர், நாட் ப்ளூரல். அப்படின்னா ஒரு சிங்குலர் வேர்டு வரும்போது நம்ம இஸ் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரிபடி பிளாங்க் ஹாப்பி. இந்த இடத்துல நம்ம எவ்ரிபடி இஸ் ஹாப்பின்னு தான் பேசணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் எவ்ரிபடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று தான். அனைவரும், எல்லோரும். புரிஞ்சா? ஓகே, நீங்கள் ஆர் பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரி ஒன் பிளாங்க் ஹியர். அனைவரும் இங்கே இருக்காங்க அல்லது எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஹியர், எவ்ரிபடி இஸ் ஹியர். தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியுது அப்படின்னா கமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்கேன். நல்லா கவனிங்க. எவ்ரி ஒன் எவ்ரிபடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். அனைவரும், எல்லோரும்.
நீங்கள் இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் பயன்படுத்தணும், ஆர் பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன், இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். எவ்ரி ஒன் பிளாங்க் பிளேயிங், எவ்ரிபடி பிளாங்க் பிளேயிங். ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங், எவ்ரிபடி இஸ் பிளேயிங். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம்தான், எல்லாரும் விளாண்டுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலாக இருக்கும், எவ்ரிபடி அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ஃபார்முலாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ எல்லாருமே சமைச்சிக்கு இருக்காங்கன்னா எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் குக்கிங். நிறைய பேர் அகைன் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஆர் குக்கிங் அப்படி பேசக்கூடாது. அதனால தான் நான் மறுபடியும் அழுத்தி நான் பேசிக்கிருக்கேன். எவ்ரி ஒன் இஸ், எவ்ரிபடி இஸ். புரிஞ்சிருச்சாங்க? இது உங்கள் கண்ணுக்கு பார்க்கும்போது ப்ளூரலாக தெரிந்தாலும் ஆனால் இது பார்த்திங்கன்னா சிங்குலர், பன்மை கிடையாது. ஓகேங்களா? எவ்ரி ஒன் எவ்ரிபடி இஸ் தான் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் அல்லது ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க தமிழில்? நான் சொல்கிறேன், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. இதுக்கு நான் இங்கே ஆன்சர் எழுத மாட்டேன், இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். நல்லா கவனிங்க. எல்லோரும், அனைவரும் நன்றாக இருக்கிறாங்க. எங்கே? வீட்டில். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் இந்த கான்செப்டில் வச்சு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்ரி ஒன் எவ்ரிபடி எப்படி எழுதணும், எப்படி பேசணும், அது சிங்குலர், அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டாச்சு. இதே மாதிரி நமக்கு இதே கான்செப்டில் இன்னொரு 2 வேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு குழப்பம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது பாருங்கள். சம் ஒன் சம்படி. இந்த இடத்துல நமக்கு நிறைய கேள்வி வரும். சம்மன் இஸ் வருமா அல்லது சம்மன் ஆர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கும். அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் எழுதும் போது எப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா சம் ஸ்பேஸ் ஒன் இப்படி பேசலாமா, இப்படி எழுதலாமா? இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா சம் ஒன், அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சம்க்கும் ஒன்றுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சம் ஒன் இஸ் கரெக்ட். சம் ஸ்பேஸ் படி இப்படி பேசக்கூடாதுங்க. எப்படி பேசணும் அப்படின்னா சம்படி. எழுதும் போதும் பேசும்போதும் இப்படி பேசுங்க, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சம் ஒன் சம்படி. இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா யாரோ, யாரோ. சம்மொன் யாரோ, சம்படி யாரோ. புரிஞ்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்குலர் தான். உங்களுக்கு பார்க்க ப்ளூரலாக தெரிஞ்சாலும் சம்படி அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளூரலாக தெரிந்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்குலர் தான். புரிஞ்சா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சம்ஒன் பிளாங்க் ஹாப்பி. யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்களை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு இன்னுமே இது சிங்குலர் தான் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஒன், சம் ஒன், ஒன் யாரோ. சம் ஒன் அப்படின்னா யாரோ. மறந்துடாதீங்க, நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதிட்டே வாங்க. சம் ஒன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? யாரோ, யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சம்ஒன் இஸ் ஹாப்பி வருமா, சம்ஒன் ஆர் ஹாப்பி வருமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் சம்ஒன் இஸ் ஹாப்பி. சம்ஒன் இஸ் ஹாப்பி, யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ சம்படி அப்படின்னாலுமே யாரோ அப்படின்னு தான் அர்த்தம். சம்படி இஸ் ஹாப்பி, யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தங்களை மட்டும்தாங்க குறிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். சம்ஒன் பிளாங்க் காலிங் யூ. ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சம்ஒன் இஸ் காலிங் யூ, யாரோ ஒன்றா கூப்பிடுறாங்க. சம்படி இஸ் காலிங் யூ, யாரோ ஒன்றா கூப்பிடுறாங்க. புரிஞ்சா? நான் மறுபடியும் சொல்கிறேன். சம்ஒன், சம்படி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ப்ளூரலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணி பேசும்போது இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் பேசணும். ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? எவ்ரி ஒன், எவ்ரிபடி இஸ் தான் பயன்படுத்தணும். சம்ஒன்,
somebody is தான் பயன்படுத்தணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? someone blank sad. யாரோ ஒருத்தங்க சோகமாக இருக்காங்க. someone is sad. somebody is sad. someone is sad. somebody is sad. next one பாருங்க. someone blank waiting outside. somebody blank waiting outside. The correct answer is someone is waiting outside. somebody is waiting outside. யாரோ ஒருத்தங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. someone is waiting outside. somebody is waiting outside. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ someone somebody ரெண்டுக்கும் தமிழில் ஒரே அர்த்தம் தான், யாரோ. someone is somebody is அப்படி தான் பேசணும். someone or somebody or நீங்கள் பேசக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா சிங்குலரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? எவ்ரி ஒன், எவ்ரிபடி ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா someone somebody ரெண்டுமே ஒன்று தாங்க. இன்னும் இதே மாதிரி நமக்கு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி டவுட் வரும். அது என்னென்னு பார்க்கலாமா? no one nobody ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று தான், ஒருத்தர் கூட அல்லது யாருமே. நம்ம தமிழில் அப்படி தான் பேசுவோம். இப்போ இந்த நோ ஒன் அப்படிங்கிறத நம்ம எப்படி தான் எழுதணும் அப்படின்னா, நோ ஸ்பேஸ் விட்டு தான் ஒன் அப்படின்னு எழுதணும். நீங்கள் சேர்த்து எழுதக்கூடாது. நோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதக்கூடாது. நோ ஸ்பேஸ் ஒன் இப்படி தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி நோபடி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் தான் எழுதணும். ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நோ ஒன் நோபடி ரெண்டுக்குமே தமிழில் ஒருத்தர் கூட, யாருமே அப்படின்லாம் அர்த்தம் வருங்க. இப்போ நீங்கள் இந்த நோ ஒன்னையும் நோபடி அப்படிங்கிறதையும் நீங்கள் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், ப்ளூரலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? நோ ஒன் பிளாங்க் ஹியர். நோ ஒன் இஸ் ஹியர், ஒருத்தர் கூட இங்கே இல்லை. நோபடி இஸ் ஹியர், ஒருத்தர் கூட இங்கே இல்லை. செகண்ட் பாருங்கள், நோ ஒன் பிளாங்க் ஹாப்பி. ஒருத்தர் கூட சந்தோஷமாக இல்லை அல்லது யாருமே சந்தோஷமாக இல்லை. நோ ஒன் இஸ் ஹாப்பி. நோபடி இஸ் ஹாப்பி. தேர்ட் ஒன் பாருங்கள், நோ ஒன் பிளாங்க் வாட்சிங் டிவி. ஒருத்தர் கூட டிவி பார்க்கல. நோ ஒன் இஸ் வாட்சிங் டிவி. நோபடி இஸ் வாட்சிங் டிவி. புரிஞ்சாங்க? இப்போ நோ ஒன் நோபடி இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஒருத்தர் கூட நீங்கள் நோ ஒன் அப்படிங்கிறது நீங்கள் எழுதும்போது அங்கே நோ ஸ்பேஸ் விட்டு ஒன் அப்படின்னு எழுதணும். நோபடி அப்படிங்கிறது நீங்கள் எழுதும்போது சேர்த்து தான் எழுதணும். ரெண்டுக்கும் தமிழில் ஒரே மீனிங் தான். நோபடி இஸ் ஹியர், நோ ஒன் இஸ் ஹாப்பி, நோ ஒன் இஸ் வாட்சிங் டிவி. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இப்போது அதை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எவ்ரி ஒன் பிளாங்க் ஸ்டடியிங், someone blank cooking, no one blank playing. இந்த 3 சென்டென்ஸ்க்கு கரெக்டான ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் இந்த சென்டென்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.